அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் அறிவிச்சிட்டாங்க. 9ஆம் தேதியே ஸ்ட்ரைக் அறிவிச்சிட்டாங்க. அதனால் கல்லூரிகளுக்கு கூட விடுமுறை, சில கல்லூரிகளுக்கு விட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. திரும்ப கல்லூரிகள் தொடங்கி இருக்கிறது. ஒரு நாள் விடுமுறை விட்டாலும் மறுநாள் தொடங்கி இருக்கிறது. பேருந்து போக்குவரத்துகள் ஓரளவு 80% கிராமப்புறங்களில் அனைத்து பேருந்துகளும் நம்ம கண்ணார இயங்கி கொண்டிருக்கிறது. 80% மேல் 95% வரை பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்பது நல்ல தெளிவாக தெரிகிறது. 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிறது. நம்ம ஐயா எடப்பாடியார் பழனிசாமி அவர் தெளிவாக சொல்லிட்டார். அகவலைப்படி உயர்வை 96 மாதமாக கொடுத்துருக்கியே, நீ ஒரு அரசு நடத்துதியா? நீ நடத்துவது அரசு தானா? இந்த மக்களுக்கான 6 அம்ச கோரிக்கையில் 1 அம்ச கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாத அரசாக இருக்கியா அப்படின்னு ஜெயக்குமார் அண்ணன் வேற, நம்ம மெயின் ரோடு வேற கேட்காரு. 96 மாசமா இருந்துக்கிட்டு என்ன சார் நீங்க ஸ்டாலின் சார், என்ன நீங்க 96 மாசமா இருந்துக்கிட்டு அகவலைப்படி உயர்வை இந்த 96 மாசமா கொடுக்காம இருந்திருக்கீங்களே? 96 மாசம், 1-2 மாசம் இல்லை, 96 மாசமா கொடுக்காம இருந்திருக்கீங்க. என்ன முறையில் கொடுக்காம இருந்திருக்கீங்க? இந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கணும் இல்லை? நீங்க தொழிலாளர்களின் நலம் பேணும் அரசு. அப்படிப்பட்ட அரசு 96 மாதமா கொடுக்காம இருந்திருக்கீங்கள? இது கொடுக்காம இருந்த என்ன முறை? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்பார்ல, பாதம் தாக்கி பழனிசாமி அவர்கள் நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, பச்சை பழனிசாமி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் ஏற்றுக்கிட முடியாது. எப்படி ஏற்றுக்கிட முடியும்? 96 மாதமாக கொடுக்காம இருந்திருக்கீங்கிறது அவர் எவ்வளவு உண்மை, எத்தனை பெரிய உண்மையை சொல்லியிருக்கார் எடப்பாடியார் அவர்கள். எங்கள் தவளப்பாடியார் அவர்கள் எத்தனை பெரிய உண்மையை, அகவலைப்படியா 96 மாதங்களாக தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் கொந்தளிப்பார்களா இல்லையா? அவர்கள் கேட்பார்களா இல்லையா? அவர்கள் உரிமைக்காக போராடுவார்களா இல்லையா? கடமையை செய்ய வேண்டும் என்று துடிப்பார்களா இல்லையா? எங்கள் எடப்பாடியார் தவளப்பாடியார் கேட்கிறார். அவரை போய் பச்சை பழனிசாமி என்று சொல்கிறீர்களே முதல்வர் அவர்களே, இது அடுக்குமா? உங்கள் ஆட்சி 96 மாதமாக இதை கொடுக்காம இருந்திருக்கீல? என்னது தம்பி, என்னடா நான் ஆவேசமா எதுவும் தப்பா பேசிவிட்டேனா? கொஞ்சம் சத்தமா சொல்லு, அண்ணனுக்கு கேட்கல. ஆவேசமா பேசினேன்னு எதுவும் தப்பா பேசிவிட்டேனாடா? என்னடா பேசினேன்? ஓஹோ ஐயா, ஓஹோ, திமுக ஆட்சி 32 மாசம்தான் ஆகுதா? பத்தியா, நான் கொஞ்சம் ஆவேசம் வந்தது, டென்ஷன் பேர்வில் சாரி டென்ஷன் ஆகிட்டு. எப்படின்னா எங்கள் எடப்பாடியார் சொல்லுதார் பத்தியில்ல, எடப்பாடியார் சொல்லும்போது நாங்கள் சொல்லுகிறோம் பிஜேபியோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொல்லுதோம். இருந்தாலும் வேலுமணி மீது உள்ள வழக்குகளுக்கு சார்ஜெட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார் ஆர்.என். ரவி அவர்கள். அப்போ கூட்டணி இல்லாமல் இருந்தால் அது எல்லாம் நடக்குமா என்று பார்த்துக்கொள்ளணும். பிறகு உட்காப்புகள் பாஸ்கர் மீதும் விஜயபாஸ்கர் மீதும் எந்த நடவடிக்கைக்கும் அப்படிலாம் இருக்குது. அப்படி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை ஏதோ வராது. அப்படிலாம் இருக்குன்னா நாங்கள் கள்ள கூட்டணி அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருப்பாரோ என்னன்னு தெரியலையே. திமுக ஆட்சி 32 மாதம்தான் ஆகுது. இப்போ அதுக்கு முன்னுக்கிட்டு யார் ஆட்சியில் இருந்திருப்பா? என்னடே தம்பி, இல்லை நம்ம பச்சை பழனிசாமின்னு ஐயா நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னது அப்போ உண்மைதான் ஐயா, உண்மைதானங்க ஐயா, உண்மைதானுங்களாம். பச்சை பழனிசாமி அப்படின்னு ஐயா முதல்வர் சொன்னது உண்மைதானுங்களாம். என்னப்பா இது இந்த புரோக்கர் பைய, இந்த சல்லிப்பைய அவன் சொல்லுதான், ஏதோ ஒன்று சொல்லுதான். இந்த இலைச்சுருட்டின்னா எது புகையில இந்த பட்வைசர் பீஸ் மாதேசி கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ அதன் தமிழ்ச்சி கூட சரியா அந்த புரோக்கர் இப்போ தான் வருது. இந்த பிலிப்ஸ் ஜெரால்டு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மூத்த பீத்த பத்திரிகையாளர்பாங்கல்ல சவுக்கு சங்கர், அந்த பையன் தானே கதை வசனம் எல்லாம்
பயப்பரட்டை தம்பி அப்படி சொல்லக்கூடாதுப்பா, பயப்பரட்டை அப்படின்னு பச்சையாக சொல்லக்கூடாதுப்பா. என்னப்பா நீ ஒருத்தன், நான் இதில் பேசிட்டு போயிடுவேன், நீ சொன்னதை பேசிட்டு போயிடுவேன், தப்பெல்லாம் என்ன நினைப்பாங்க? அந்த சவுக்கு சங்கருங்க, அந்த கேடி கஸ்மாலம் மடைமாற்றி அந்த புலனாய்வு புலி தான் இப்போ பச்சைப்பை பழனிசாமிக்கு கதை வசனம் திரைக்கதை அப்படின்னுட்டு அறிக்கை தயார் பண்ணி கொடுக்கானா. அதைத்தான் படித்து கூட்டு அந்த ஆள் சொல்லிவிட்டான் போல, சொல்லிட்டார் போல. ஓ சரி சரி, 32 மாதம் தான் ஐயா திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அதற்கு முன்ன கட்டி 96 மாதத்தில் 32 போனால் 64 மாதங்களாக, கிட்டத்தட்ட 5.5 வருடங்களாக அதிமுக ஆட்சி. அந்த 5.5 வருடத்தில் 4.5 வருடத்தில் பச்சைப்பை பழனிசாமியினுடைய ஆட்சி. இந்த ஆட்சி காலத்திலலாம் அவர்கள் போராடினார்கள். தொழிலாளர்கள் போராட்டத்தை அம்மையார் நசுக்கிடுவாங்க. எஸ்மா சட்டத்தெல்லாம் போட்டு என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. தற்காலிக தொழிலாளர்கள் போட்டு வேலை பார்த்துருவாங்க. இவங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு பல விதமான வழக்குகள் போட்டு நெருக்கிடுவாங்க. அப்பமெல்லாம் சே அம்மையார் நடவடிக்கை சே இதான் நடவடிக்கை. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. பற்றிலா இது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எவ்வளோ அழகாக அம்மையார் செஞ்சுருக்காங்க. இதுதான் முறை. அம்மையார் ஆட்சி காலத்தில் இந்த பொதுஜனங்களுக்கு எதிராக இந்த தொழிலாளர்கள் போராடிய போது கூட அம்மையார் எதுவையும் நவட்டலை. ஏன் அன்னைக்கு அந்த அகவலை இப்படி உயர்வு அம்மையாரை கொடுத்து முடிச்சிருக்கலாம்ல, அல்ல அந்த எடப்பாடியார் பழனிசாமி கொடுத்து முடிச்சிருக்கலாம்ல, கொடுத்து முடிக்கலை. இப்போ பாருங்க எவ்வளவு முக்கியமான கட்டம். 64 மாதமா அவங்க நிலுவையில் வச்சிருக்காங்க. திமுக வந்து 32 மாதம் தான் ஆகுது. திமுக கொடுத்து முடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சொல்றது என் காதில் கேட்கு. திமுக அந்த காரியத்தை செய்திருக்க வேண்டியும், மக்கள் நலத்திட்டங்களை நிறையாகவும் அதிகமாகவும் மக்கள் நலத்திட்டங்களை திமுக செய்து வருகிறது என்பதை இந்த போக்குவரத்து தொழிலாளர்களும் உணர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிட்டேன். உங்களுடைய சொந்த பந்தங்களும் அந்த மக்கள் நலத்திட்டங்களில் பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கான எல்லா உரிமைகளும் கிடைக்கப்பெற வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அது கிடைக்கப்பெற வேண்டும் தான். எந்த ஆட்சி இருந்தாலும் அது உங்களுக்கு தர வேண்டிய உரிமைகள் தான். நான் மறுக்கவே இல்லை, அது வேணும். நான் மறுக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை. இருந்தாலும் அந்த பேச்சு வழக்குக்காகவே சொல்லி நான் அந்த இதில் வந்து உங்களோடு நான் உடன்படுகிறேன். ஆனால் கொஞ்சம் பொங்கல் முடிஞ்சுக்கிட்டோம், நம்ம பேசிக்கொள்வோம் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரல்ல, நம்ம அப்போ பேசிக்கலாம்ல. ஏன் கழுத்தை பிடிக்கிறோம்? அதாவது சாப்பிட வேண்டிய நேரத்தில் வயிறு பசியோடு இருக்குது, கடுமையான பசியோடு இருக்குது. இந்த நேரத்தில் சாப்பிடணும். வாயில் சாப்பாடை நிறுத்தும்போது நம்ம கழுத்தை பிடிக்கிறோமையா? இந்த பொங்கலுக்கு மக்கள் மெட்ராஸில் இருந்து, சென்னையில் இருந்து, தென் மாவட்டங்களுக்கு முழுமைக்கும் போய் வந்துக்கிட்டு இருப்பாங்களே. அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போகிறதுக்கு பிரியப்படுவாங்களா, பட மாட்டாங்களா? போவாங்கல்ல. ஏன் இந்த நெருக்கடியை, கடுமையான நெருக்கடியை நம்ம இந்த நேரத்தில் அரசுக்கு கொடுக்கணும்? இக்கட்டான நேரத்தில் அரசுக்கு நெருக்கடி கொடுத்து தான் நம்மளுடைய இடர் துடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எத்தனை பெரிய இடர்களை மக்களுக்கு கொடுக்கிறீர்கள்? மக்களில் நீங்களும் ஒருவர் தானே, உங்கள் பிள்ளைகளும் மக்கள் தானே. இப்போ ஒரு பரிச்சை எழுத போயிருக்கியா? அப்படியே வேண்டாம். உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர், உன் தம்பி குடும்பமோ இல்லை உங்களுடைய அண்ணன் குடும்பமோ சென்னையில் இருக்குது. அவங்க இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவதற்கு, அதுவும் உங்களோடு கொண்டாடுவதற்கு அங்கேருந்து இங்கே வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அப்படி பல விதமான ஆசைகள் இருக்குங்கள்ல. அவர்களுக்கும் இடையூறு பண்ணுதில்ல. ஏன் முக்கியமான நேரத்தில் இந்த இடையூறை பண்ணுதிய? இது சால சிறந்ததா அப்படிங்கிற கேள்வியை உங்கள்கிட்ட நாங்கள் வச்சுக்கிட்டு நீங்களே முடிவெடுத்துக்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் போராட்டத்தை தூண்டிவிட்டது யாருன்னா அதிமுகவினுடைய பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறது பொதுமக்கள் அனைவருக்குமே விளங்கும். ஏன்னா போராட்டத்தை நாங்கள் போராட விரும்பலை, அரசு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து கொண்டு இருக்கிறது, எங்களுக்காக செயல்படும் அப்படின்ட்டு பணிக்கு திரும்பிய தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக பாருங்கள், வலுக்கட்டாயமாக அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லுதாங்க. கீழே இறங்குன்னு பஸ்ஸை மறிப்பதும் அதே மறிப்பதும் போலீஸ் துணையோடு அது பேருந்து போக்குவரத்து இருக்குது.
ஆனால் அந்த அவர் சொல்றாரு, அந்த ஓட்டுநர் சொல்றாரு, ஏன் உன் ஆட்சி காலத்திலே நான் வண்டி ஓட்டத்தானடா செஞ்சேன், மக்களுக்கு இடையூறுயாக இது இருக்கக்கூடாதுன்னு வண்டி ஓட்டத்தானே செஞ்சேன், இப்போ என்ன வந்து நீ மதிச்சுக்கிட்டு இருக்க, ஒன்று நீ ஓட்டு இல்லைன்னா ஓட்டு தவிர ஓட்ட விடு அப்படின்னு அவர் சொல்றாருல. அப்போ அடாவடியை பண்ணது யாரு? அதிமுக தொழிற்சங்கம். அதிமுக தொழிற்சங்கம் மக்களுக்கு இடையூறு, அதுவும் இந்த பொங்கல் சமயத்தில் மக்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப கூடாது, திரும்ப விற்றக்கூடாது, இந்த நேரத்தில் நெருக்கடியை ஏற்படுத்தினால்தான் மக்களுடைய மனதில் திமுகவின் மீது அதிருப்தி வரும். அதிருப்தியை நம்ம 2024 தேர்தலில் அறுவடை செய்து விடலாம் அப்படிங்கிற நப்பாசையில் எடப்பாடியார் அவர்கள் தூண்டிவிட்டே இந்த போராட்டத்தை அண்ணா தொழிற்சங்கமும் செய்கிறது. கூடவே சிஐடி தொழிற்சங்கம் நாங்கள் எங்களுடைய கடமையை ஆற்றப் போகிறோம் அப்படிங்கிற முறையில் அந்த கடமையை அவர்கள் ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மகளிருக்கான பேருந்து பயண வசதி, பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு 1000 ரூபா உதவித்தொகை, மாதந்தோறும் 1000 ரூபா உதவித்தொகை, பிறகு வேலை பார்க்கும் மகளிருக்கு விடுதிகள், பாதுகாப்பான விடுதிகள், அதுவும் அரசே கேட்டி கொடுக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு செய்து வருகிறது. இப்போ பிறகு மகளிர் உரிமை தொகை, பிறகு நான் முதல்வன் திட்டம், எத்தனை உயரிய திட்டங்கள், எத்தனை சிறப்பான திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே உள்ளவன் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா 80 கோடியில் சிலையா, 800 கோடியில் அந்த அம்மா கலைஞர் அவர்கள் எம்ஜிஆருக்கு அமைத்த நினைவாலயத்தை எடுத்து விட்டு அந்த அம்மா ஒரு நினைவாலயம் திரும்ப கட்டுனாங்க. அதை பற்றி பேச மாட்டாங்க, அதை பற்றி இந்த மக்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. அப்போ அதெல்லாம் பணமாக தெரியலை. அதே மாதிரி நினைவாலயத்துக்கு அந்த வீட்டை வாங்கினாங்க அரசு நிதியில் இருந்து. யார்? அம்மையார் வீட்டை நம்ம எடப்பாடியார் அவர்கள், அது வந்து அரசு நிதியிலிருந்து வாங்கினா அது தெரியல. அம்மையாருக்கு நினைவாலயம் கட்டினாங்க, அது அவர்களுக்கு மக்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியல. 80 கோடியும் கலைஞருக்கு பேனா சின்னம்மா அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கத்தை. நான் இன்னைக்கு ஒரு திமுகவை சேர்ந்த நண்பர்கிட்ட பேசும்போது கூட அதிருப்தி இப்படி இருக்குங்காரு, இப்படிலாம் அதிருப்தி இருக்கு அங்கே, பஸ்ஸு மக்களுக்கான அதிருப்தி, இப்படி மொட்டையாக சொல்றதை பார்த்தா என்ன மாதிரியான மனநிலையில் யார் இருக்கா? மக்களுக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து திமுக செஞ்சுக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி கொடுமை பண்ணுறாங்க? மக்கள் கொடுமை பண்ணுறாங்கன்னு இல்லை, அதாவது ஊடகங்கள் இந்த மாதிரியான கொடுமைகளில் வேண்டுமென்றே இறங்கி வேலை செய்கிறார்களே, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. பிஜேபியை இழுத்து கொண்டு இங்கே நிப்பாட்டியாச்சுன்னா அழிவுக்கு சீக்கிரமே ஆரத்தி எடுத்துடலான்னு ஆசைப்படுகிறார்களா என்பதும் தெரியல. இப்போ இந்த போராட்டத்திற்கு முழு முதற் காரணமே அதிமுக தான், நம்ம ஐயா எடப்பாடியார் தான்.